தேயும் தேய்ந்து போகும் உங்கள் கடன் தேய்பிறை அஷ்டமியன்று ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபட்டாள். அதுவும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை குபேர தேய்பிறை அஷ்டமி வருகிறது. அந்த நாளில் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை மதியம் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளே நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக சிவபகவானின் ஒரு அவதாரம் பைரவர், பைரவரின் ஒரு அவதாரமான கால பைரவர் சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபடுவதன் மூலமாக கடன் தேய்ந்து காணாமல் போகும். உங்களுக்கும் தேயணுமா, தேய்ந்து போகணுமா? பைரவான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். இறையருள் குரு அருள் சொர்ணாகர்ஷ்ண பைரவரின் அருளால் கடன் தீரட்டும், தீர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். தேய்பிறை அஷ்டமி ராகு கால நேரம். அஷ்டலட்சுமிகளும் பைரவருக்கு முன்னாடி வந்து நின்று அஷ்டலட்சுமியோட ரீஎனர்ஜைஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நாமும் போய் எலுமிச்சம்பழம், தேங்காய், பூசணிக்காய் தீபம் போட்டு செவ்வரளியையும் செவ்வாழை பழத்தையும் இறைவனுக்கு படைத்து, வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தால் ஏலக்காய் மாலையை சொர்ண பைரவருக்கு போட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி மனமாற உட்கார்ந்து கெட்ட காலத்தையும் நல்ல காலமாக்கும் கால பைரவரின் மூல மந்திரமான ஓம் கால காலாய வித்மகே கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்கின்ற கால பைரவரின் மூலமந்திரத்தை 51 முறையும் ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மத் மகாய தீமகி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரசோதயாத் என்கின்ற சொர்ணாகர்ஷ்ண பைரவர் மந்திரத்தை 51 முறை படிச்சுட்டு தனந்தரும் பைரவர் தளரடி வணிந்துன்னு வரக்கூடிய பைரவர் அஷ்டகத்தை ஒரு முறை படியுங்கள். படித்து முடிக்கும் போதே எனக்கு கடன் தீந்துரும், கடன் காணாமல் போயிடும், கடன் பிரச்சனை நான் வந்துடுவேன், எனக்கு எல்லா விதமான சிக்கல்களும் காணாமல் போகணும்னு நம்பிக்கையே உங்களுக்கு உருவாகிடும். அதுவும் இப்போ தான் சனிமகா பயிற்சி நடந்திருக்குது. சனி பயிற்சி நடக்கிற காலத்தில் இந்த பைரவர் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானோட குரு பைரவர். ஸோ இந்த புதன்கிழமை வரக்கூடிய அற்புதமான தெய்வீகமான தேய்பிறை அஷ்டமி என்று நான் சொல்லும் வழிபாட்டை செய்யுங்கள். இரவு படுக்க போகும்போது லெஃப்ட் கையை கீழே வச்சு பிஸ்கட்டை வச்சு ரைட் கையை மேலே வச்சு தொப்புள் கட்டை வச்சு ஓம் காலபைரவாய நம, ஓம் காலபைரவாய நம, ஓம் சொர்ண பைரவாய நம, ஓம் சொர்ண பைரவாய நம 27 முறை சொல்லி உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பைரவரின் சூட்சம வாகனமான நாய்க்கு உணவு அளியுங்கள். மறவாமல் இதை செய்யுங்கள். 100% உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய ஏதுவோ ஒரு செல்வ பிரச்சனை தீருவதை கண்ணால் பார்ப்பீர்கள். கொங்கண சித்தரின் சூட்சம ரகசியம்தான் இது. நான் பல லட்சம் மனிதர்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். பல அற்புதங்கள் கிடைச்சிருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க மறக்காமல் இந்த வழிபாட்டை செய்யுங்கள். நான் அன்றைய தினத்தில் நம்ம குபேர இடத்துல பூசணி விளக்கு போட்டு பைரவருக்கு பூஜை பண்ணி சொர்ணாகர்ஷ்ண பைரவர் எந்திரத்தை பிரசாதமாக தரோம். உங்களுக்கும் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் எந்திரம் பிரசாதமாக வேண்டுமென்றால் கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களில் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள். வரும் மார்ச் 15ஆம் தேதி கொங்கண சித்தரின் சூட்சமமான குரு தீட்சை, கொங்கண சித்தரின் தீட்சை, திருப்பதி ஏழுமலையானின் செல்வ ஆகர்ஷண ரகசியங்களை நீங்கள் நேரடியாக கற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தை செல்வ செழிப்பாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் மார்ச் 15ஆம் தேதி மதுரையில், மார்ச் 22ஆம் தேதி கோயம்புத்தூரில், மார்ச் 29ஆம் தேதி சேலத்தில் இந்த பயிற்சியை கலந்து கொள்ளலாம். இந்த பயிற்சியை பற்றிய மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 15 முதல் பஞ்சவச்சி சாஸ்திரம் என்கின்ற ரோம மகர்ஷியின் சக்தி மிக்க ஒரு பயிற்சி வகுப்பை நான் வாட்ஸ்அப்பில் நடத்த இருக்கின்றேன். 11 நாள் நடைபெறும் இந்த அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். ஒரு பெரு மாற்றம் கிடைக்கும். ஆயக்கலைகள் 64 ஒரு கலை பச்சி சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தன்னபர் ஆலோசனைகள் மூலமாகவும் பரிகாரங்களின் மூலமாகவும் பயிற்சி வகுப்புகளின் மூலமாகவும் தீர்வுகளை தருகிறோம். தீர்வுகள் வேண்டுமென்றால் தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றி, நன்றி, நன்றிகள் கோடி.